தந்தையே, நான் போயிட்டு வரேன். இங்கேருந்து போக மனசு இல்லை, ஆனாலும் போயிட்டு வரேன். நீ என் கூட வா, வரணும் சரியா? உன் நினைவுகளோட நான் இங்கேருந்து போகிறேன். நீ என் கூட வருவேன் நம்பிக்கையோட போவேன். மீண்டும் ஆசீர்வாத இருந்தால் நீ எப்போ கூப்பிட்டாலும் இந்த பிள்ளை வந்துடும் இந்த இடத்துக்கு. என் கூட வா. நீ வந்தீங்கன்னா உன்னை என் கூட கூட்டிகிட்டு போவேன் சத்தியம். இல்லைன்னா உன்னோட நினைவுகளோடு போவேன் சரியா? எப்போவுமே நீ என் கூட வருவேன். ஏனென்றால் நான் உண்மகளாயிட்டே. நம சிவாய. வரேன்ப்பா. உத்தரவு தந்தை, உத்தரவு கொடுங்க. இங்கே இருக்கிற அனைத்து தேவ நம சிவாய. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, டேட் எவ்வளோன்னு கூட எனக்கு தெரியல. குதிரை நம்ம கீழே கௌரிகுண்டில் இருந்து மேலே கேதார்நாத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணுற இடம் இதுதான். இதுலேருந்து நம்ம மேலே கேதார்நாத் பகவானை என்னப்பா ரீசனை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு. அதுக்கு மேலே நம்ம நடந்து போகலாம், இல்லை தூக்கிட்டு போவாங்க, அதுலேயும் போகலாம். காசு செலவாகும் 2 ரூபா. நடந்து போனால் ஃப்ரீ தான். நமக்கு சக்தி இருக்கனா நடந்து போகலாம். பாருங்கள், அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா? அதுக்கு வந்து இங்கேருந்து போனால் 2 ரூபா தான் கேட்பாங்க. கீழேருந்து வந்தீங்கன்னா 10 ரூபா. அது 2 பேர் தூக்கிட்டு போவாங்க. சரி வாங்க. இப்போ கிளைமேட் எப்படி இருக்குது பார்த்துடலாமா? மணி இப்போது 3 ஆக போகுது. இமயமலையோட கிளைமேட். வெள்ளிக்கிழமை மாலை கிட்டத்தட்ட 4 மணி. பனி மூட்டம். ஓம் நம சிவாய். குதிரை இருக்கிற இடம் பார்க்குறீங்களா? இங்கே தான் எல்லாம் வந்து ஸ்டாப் ஆகும். ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ. இங்கே தான் வந்து குதிரைகள் ஸ்டாப் ஆகும். நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. ஓம் நம சிவாய. குதிரை குட்டி ரொம்ப நன்றி. அங்கெல்லாம் இருக்கும். இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வரீங்களே இந்த பணிலையும் நன்றி. வாங்க, நடந்து கொண்டே உங்ககிட்ட பேசுகிறேன். என்னெல்லாம் எது வரலையும் முடியாது, அதில் நடக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்பா என்னை கூட்டிகிட்டு போவாங்க, என்னப்பா நீசன். நம்ம சிவாய். குதிரைகளுக்கு எல்லாருக்கும் போயிட்டு வரேன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த எப்பயாவது வரும்போது. என் மனம் இங்கே தான் இருக்குது, நான் மட்டும் தான் போயிட்டு வரேன். தங்கமே, எல்லாருக்கும் போயிட்டு வரேன். ஓம் நம சிவாய. ஹர மகாதேவ. நம சிவாய. அப்பா இப்போ தான் இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறேன்ப்பா. வழி பார்க்குறியா? பாரு, இப்படி தான் சதன்னு இருக்கும். நம்ம பார்த்து நடக்கணும். இப்படி தான் கல்லும் குண்டும் குழியுமா இருக்கும்பா. போகிற பாதை ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். சில இடத்துல ரொம்ப மோசமாக இருக்கும். அங்கே பாரு, சரிதாம்மா? அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்து நடந்து போகணும். சரியா சாமி? இப்படி தான் இருக்கும். சரி, அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறேன். இந்த குச்சி இருக்குல்ல, இதை வச்சு மொல்லமாக நடக்கிறேன். இன்றைக்கி நடந்துருவேன்னு நம்புகிறேன். நீயும் வேண்டிக்கோ, நானும் அம்மா அப்பா வேண்டிக்க. எனக்கு நீ சாமி தானே தர. நடக்கிறேன். ஓகேவா? பார்த்து நடக்கணும். இந்த மாதிரி தூக்கிட்டு போவாங்கல்ல, அதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட பைசா எது சாமி? 8 ரூபா 10 ரூபா கேட்பாங்க. அங்கே பாரு, இதெல்லாம் நம்ம பார்த்து நடக்கணும். இதுதான் பாரு, கங்காம்மா பாரு. அங்கே போய் கங்காம்மா வராங்க. கங்கா தாயே, அம்மா வேண்டிக்கோ. தாயே அன்னையே போற்றி, பர்வத அரசரே தந்தையே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. ஹர மகாதேவா. சரிம்மா, வச்சிடுறேன். கேதார்நாத் பாபா போற்றி. இதை குச்சி இதுதான் இப்போ எனக்கு சப்போர்ட்டுக்கு வச்சுட்டா சாமி. ஓம் சிவாய சிவாய. ட்ரெக்கிங் ஈஸியாக நினச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கும். கொன்னும் கொழியுமா இருக்கும். பிடிச்சி ஏறணும். பகவானே அவங்களெல்லாம் காப்பாற்று. நான் இங்கேருந்து இப்போ தான் அங்கேருந்து இறங்கி வந்தேன், உள்ள போயிட்டேன். இருந்தாலும் அப்பா பிடிச்சிட்டாங்க. இப்போ நீசனே ரோடெல்லாம் இப்படி தான் இருக்கும். குண்டும் குழியுமா வழுக்கும். சம்டைம்ஸ் வழுக்கும். பகவானே நப்பனீஷனே. இங்கேருந்து நான் என்ன ஒரு 12 கிலோமீட்டர் நடக்கிறோன்னு நினைக்கிறேன். அப்புறம் கூட்டிகிட்டு போவார். ஹர மகாதேவ. சத்து கம்மியாக தான் இருக்குது. அப்பா கூட்டிகிட்டு போவார். ரொம்ப சிவாய். ஜெய் ஸ்ரீராம். ரோடு இப்படி தான் வழுக்குதுப்பா. சரிதா? குதிரைக்கெல்லாம் இடம் விடணும் வேறு. இந்த பாறைக்குள்ளே தான் நாம் நடக்க வேண்டியதாக இருக்கும். தாயே மேலே கங்கா மாதா. சாமி கும்பிட்டுக்கோ. தெய்வமே சரி சாமி. இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. 10 அடியாக நடக்கிறேன். கால் வலிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது.
மோஷன் போக எங்கே இடம் இல்லை, பேக் பிடிச்சிக்க இடம் இல்லை. மோஷன் போக இடம் இருக்குது, பேக் பிடிச்சிக்க இடம் இல்லை. சரி சாமி, அப்படியே 10 அடியாக நடக்கிறேன். நைட்டுக்குள்ளே போயிடுவேன்னு நம்புகிறேன். நீயும் வேண்டிக்கோ தாயே. சோன்பிரியா போய்ட்டு நான் நைட்டுக்குள்ளே வேண்டிக்கோம்மா. நம சிவாய. அப்பா காட்டி அட மகாதேவா. போர்டு பார்த்தேன்ப்பா, இங்கேருந்து 5 கிலோமீட்டர் இருக்காம்மா. மழை பெய்யுதுப்பா. நைட்டுக்குள்ளே போயிட்டேனாதாப்பா, இல்லைன்னா ஒரு 7-8 மணிக்குள்ளே கௌரிகுண்ட் போயிட்டேன்னா அங்கேருந்து வண்டி கிடைக்கும். நைட் அப்புறம் இல்லையா இருக்கு, அது வேறு பயமாக இருக்குது. அப்புறம் அங்கே நான் ஸ்டே பண்ணுறது எப்படி தெரியலையே. சாமிக்கிட்ட வேண்டிக்கோப்பா. இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்காம்மா. அவ்வாடே அதுக்கு இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓம் நம சிவாய். இதெல்லாம் கொடுமைப்பா. நம்மளால பாருப்பா, இப்படி இறங்கி இப்படி போய், இப்படி இறங்கி இப்படி போய், இறங்கும் போது அப்படியே இருக்கு, மேலே ஏறும்போது அப்படிதாப்பா இருக்கு. சரி, ஒரு 5 நிமிஷம் பிரேக்காக நிற்கினேன், உட்காந்த பாரு. மழை இங்கே கொஞ்சம் பாதை ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் ஜுரம் நடந்தால் வழுக்குது. சம்டைம்ஸ் குண்டும் குழியுமா இருக்கும், கால் பார்த்து வைக்கணும், எல்லாம் வலிச்சிரும். சில குண்டும் குழியெல்லாம் கட்டி முடியாதுப்பா, அதெல்லாம் ரொம்ப கொடுமைப்பா. இதுக்கிடையில் 50-60 குதிரை ஒரே முட்டை வரும், அதுக்கு ஒளி விடணும். சரி, மழை வருது. 5 கிலோமீட்டருக்கு நேரில் தான் நடக்கிறேன்ப்பா. சக்தி கடிக்கும்னு நம்புகிறேன். வேண்டிக்கோ சாமி. இருட்டுக்குள்ளே கௌரிகுண்ட் போயிட்டேன்னா தான் அங்கே வண்டி ரோஸ் சோன் பிரியாவுக்கு அதுக்கப்புறம் அங்கே எங்கே போய் ஸ்டே பண்ணுறது? அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு இல்லை, ஃபுல்லாக மண், பொத மண். இந்த பாதையை ஒன்றும் செல்ல, குண்டும் குழியுமா இருக்குது. அங்கங்கே மண் சேர இடையில பாறைக்கல். பார்த்து வைக்கணும் காலை. சம்டைம்ஸ் எல்லாம் ஐயோ ரொம்ப கொடுமையாக இருந்தது. அப்பா அப்படியே கூட்டு வர்றாரு, முடிய மாட்டேங்குதுப்பா பகவான்ட்டோன்னு. சரி சாமி, வேண்டிக்கோ. லாஸ்ட் டைம் எத்தனை மணிக்குன்னு தெரில கௌரிகுண்டில் வண்டி, அதுக்குள்ளே 5 கிலோமீட்டர் நான் தாண்டி ஆகணும். சரிப்பா. சிவாய். மழை பெய்யுது தெரியுதா? மழை பெஞ்சிட்ருக்கு, பிள்ளைமை மலை. கால் ஜோரம் வச்சா வழுக்கும், ரொம்ப கவனமாக போடும். 2-3 வாட்டி விழ போயிடுச்சு. எனக்கு வேறு அப்படியே தள்ளுதா. சம்டைம்ஸ் நீயே பிடிப்பில்ல வீட்டில், அந்த மாதிரி பாவம் 2 மேலே பிடிச்சிட்டாங்க. அவங்க பார்த்துமான்னாங்க. என்ன பண்ணுறது, அப்புறம் பார்க்க வந்திருக்கு. அவர் பார்த்துப்பாரு. சரிப்பா. சரி, சிவா. ஃபுல்லாக மழை பெய்யுதுப்பா. பகவானே, அப்பா கைவிட மாட்டார்லப்பா. பாரு, ஃபுல்லாக மழை பெய்யுதுப்பா. பசிக்குது, சாப்பிடல. கொஞ்சம் நீங்கள் சாப்பாடு கேட்டேன், ஏதோ ஒரு சாப்பாடு கழிக்க வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. காணா கொடுங்க அண்ணன் கொண்டு வர போயிருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடுறேன். ஓகேப்பா. காவலிக்கு அங்கே டேப்லெட் வாங்கினேன். சரி சாமி. எல்லாம் சிவமாய். மழை வந்து இமயமலை உத்தரகாண்டில் ஃபுல்லாக மழை. நான் நினைக்கிறேன் சாயங்காலம் மழை வந்துடும் போல இருக்கு. சரி, நம சிவாய. மக்களே, கேதார்நாத்தில் பகவானை கும்பிட்டு நாம் கீழே கௌரிகுண்டுக்கு இறங்கி போயிட்டுருக்குறோம். நடப்பாதை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். களிமண் சதன்னு. மழை லைட்டாக பெஞ்சால் ஒரு மாதிரி இருக்கும், ஹெவியாக பெஞ்சால் காலை வைக்க முடியாது. ஒருவேளை வெயில் இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். நாமளே கிளியர் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா சில பேர் வந்து வீடியோஸ் போடுறாங்க எடிட்டிங் பண்ணி, ஒன்றுமே இல்லைன்னுட்டு. இங்கே வந்து சிக்கிக்கக்கூடாது இல்லையா? வரவங்க பார்த்து கவனமாக வாங்க, சரிங்களா? தயார் பண்ணி வாங்க. ஒன்று ஏரோப்ளைனில் வாங்க, இல்லை குதிரையில் வாங்க, இல்லை நாற்பது தூக்கிட்டு வர மாதிரி வாங்க. இதான் சேஃப்டி, சரிங்களா? ஓகே, பாருங்கள் ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது, களிமண்.
குதிரையால் போக முடியல. இது பின்னாடி அதை அடிக்கிறாங்க, அடிச்சு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம சிவாய் அதையும் பகவான் காப்பாற்றணும். இந்த அழகான இமயமலையில் பாருங்கள், இப்படி தான் இருக்குது ரோடு. ஏதோ சின்ன சின்ன ரோடு, ஏதோ சம்டைம்ஸ் ஓரளவுக்கு ஓகேவா தோணும், நல்லா இருக்குதே அடுத்து போயிடலான்னு போகும்போது இப்படியெல்லாம் இருக்கும். குண்டும் குழியாக சத அந்த ஏரியாவே அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக மலை பிரதேசம், இமயமலை. இதில் சின்ன சின்ன மலைகள் பாருங்கள், மக்கள் எப்படி வராங்க. இதுதான் ரியாலிட்டி. பார்த்து வரும்போது கவனமாக வாங்க, தயாரிப்பாக வாங்க. நான் அப்போ ரீசன் குழந்தை இல்லையா, அவர் என்னை கூட்டி கொண்டு போயிட்டுருக்காங்க. பகவானை கும்பிட்டாச்சு. நம்ம அடுத்து கௌரி கொண்டுக்கு இப்படியே நடந்து நேரில் தான் நான் நடந்துட்டுருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடல் நிலை சரியில்லை இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நான் போயிட்டுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக மழை பெய்யுது, அதுவும் நம்ம வந்து பார்த்து கவனமாக வந்துட்டுருக்கோம். வாங்க அடுத்து கௌரி கொண்டில் நம்ம மீட் பண்ணலாம். ராய இதுதான் அந்த ரோடு. நம்ம சிவாய இப்படி தான் இருக்கும், கொண்டும் குழியமாக இருக்கும். நம்ம தான் பார்த்து போகணும். ஓம் நம சிவாய். பாருங்க, குதிரையாலே கால் வைக்க முடியல. அப்புறம் நாம் எப்படி வாங்க, என்ன போலீஸர் கூட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஜெய் ஸ்ரீராமம் நம சிவாய். எல்லாரையும் பகவான் காப்பாற்றணும். ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர பகவாடே நப்பனீஷனே நம சிவாய. மக்களே, நம்ம கோலிக்கொண்டு போகிற வழியில் மழை பெய்யுது. இதை நான் போட்டிருக்கிறேன். இந்த சொட்ரு பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கினேன். 50 ரூபா தான் சொன்னார். 10 ரூபா சில்லறை இல்லைங்க. நான் பிறகு கூகுள் பே ஜிபே பண்ணுறேன்னா இல்லைம்மா பரவாயில்ல 40 ரூபாயே போதும்னு சொல்லி இதை வாங்கினா 40 ரூபா வாங்கினாங்க. ஆனால் இந்த சொட்ரு இங்கே வந்து மழை வருதுன்னு சொல்லி சில பேர் கேட்டாங்க. வாங்க வாங்க, மழை வருதுன்னு சில பேர் கேட்டாங்க. ஒரு மலை சொட்டு 300 ரூபா சொல்கிறாங்க. ஒருத்தர் கேட்டாங்க, ஏங்க 2 ரூபா பண்ணித்தாங்க, ஆனால் கூட கொடுக்கல. மழை வரும்போது ரேட்டு பேசுகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஏன் மனுஷங்க இப்படி இருக்கிறாங்க? மனிதனையத்தோடு நடந்துக்கணும் இல்லையா? அப்போ ஈசனே தொட. ஓம் நம சிவாய். நம சிவாய. காட்டி 2 கிலோமீட்டருக்கு நாங்கள் போட் போட்டிருக்காங்க. ரொம்பவே முடியலப்பா, செப்பல் வேறு ரொம்ப விஞ்சி போச்சு. நடக்க முடியாமல் நடந்துட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி சாக்ஸ் போட்டு இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம். மழை சத ஒன்றும் பண்ண முடியல. தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குது. கொஞ்சம் சுத்தண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். அப்படியே கொட்டி குச்சிதா சுத்தண்ணி தருவாங்கல்ல, அதான் குடிக்கிறேன். சரி சாமி, 2 கிலோமீட்டருக்கு ரொம்ப முடியாத கண்டிஷன். ஷூ வேறு சரியில்லை. சாமிக்கிட்ட வேட்டிக்கோ, இதுலேருந்து ஜெயிச்சு வருவேன். என் அப்பா நீசன் கைவிட மாட்டார், என்னை கூட்டி கொண்டு போவாங்க. நம சிவாய். நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கௌரிகுண்டு கிட்டத்தட்ட வந்தாச்சு. கேதார்நாத்லேருந்து இறங்கி கௌரிகுண்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது பாருங்க. நம்ம ஹர ஹர மகாதேவ பகவானே அப்போ நீசனே ஓட்டி மக்களே, நான் நல்லபடியாக கேதார்நாத் கௌரிகுண்டில் இருந்து கேதார்நாத் ட்ரெக்கிங் ஏறி தனிப்பெண்ணாக இருந்து பகவானின் அப்பனீசனை பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வெற்றி பொண்ணாக நான் வந்து கீழே வந்திருக்கேன். இதுவே என் அப்பனீசனுக்கு நன்றி. இதுதான் அந்த போகிற பாதை. இப்போ நம்ம இங்கேருந்து கௌரிகுண்டுக்கு நம்ம வந்தாச்சுல, நம்ம இங்கேருந்து ஜீப் ஏறி சோன்பிரியா போக போகிறோம். இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே தமிழ் மக்களும் கிடைச்சாங்க. தமிழ் பொண்ணா தனியாக வந்திருக்கியம்மா, நீ சிங்க பெண்ணுமான்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த பெருமையெல்லாம் என் தாய் தந்தைக்கு தான். ஒரு தனி பெண்ணாக வந்து நம் தமிழ்நாடு திருப்பூர்லேருந்து வந்ததுக்கு, நம் சென்னையிலேருந்து நம் தமிழ்நாடுலேருந்து வந்ததுக்கு எனக்கு பெரும் பாக்கியம், சந்தோஷமாக இருக்குது. திருப்பூர்லேருந்து நான் வந்திருக்கிறேன், நம் தமிழ்நாடுலேருந்து. என்ன ஒரு பாக்கியம். வெற்றி சிகரமாக என்ன முருகப்பெருமான் எனக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தாரு. அவருக்கு கோடான கோடி நன்றி. ஜெய் ஜெய் ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர. கடுமையான ஒரு ட்ரெக்கிங், ஜெயிச்சு வந்திருக்கேன். ரொம்ப கடுமைங்க. பகவானுக்கு ஜெயிச்சு கூட்டு வந்துடுற அதுவே பெரிய விஷயம். குலசாமிக்கு நன்றி, என் தாய் தந்தைக்கு நன்றி, என் சாமிக்கு நன்றி, என் குலசாமிக்கு நன்றி, என் முன்னோர்களுக்கு நன்றி, என் குருமார்களுக்கு நன்றி, என் இயற்கைக்கு நன்றி, என் பிரபஞ்சத்துக்கு நன்றி, ஸ்ரீராமருக்கு நன்றி, சிவகாரத்தில் என் தாய் தந்தைக்கு நன்றி, இவற்றில் முருகருக்கு நன்றி. கேதார்நாத் பாபா தாய் தந்தையாரே போற்றி ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர. நன்றி. அவங்க உங்களுடைய அன்பு தெய்வமகள் கேதார்நாத்லேருந்து, உத்தரகாண்ட்லேருந்து உங்களுடைய அன்பு தெய்வமகள் என் விகாஷ். நன்றி. நம சிவாய.
இதோட முடியலைங்க. நம்ம இங்கேருந்து இப்போ சோன்பிரியா கிளம்பணும். ஒரு ஜீப் ஒன்று வரும், 50 ரூபா தான். நம்ம இங்கே கௌரிகொண்டிலேருந்து சோன்பிரியா கிளம்ப போகிறோம். வாங்க. நம சிவாய. நம்ம நல்லபடியாக ஜெயிச்சு வந்தாச்சு. கௌரிகுண்டில் வண்டி ஏறதுக்காக நம்ம நிற்கிறோம். இங்கேருந்து நமக்கு சோன்பிரியாவுக்கு 50 ரூபா. இந்த வண்டி தான். இந்த வண்டி தான் போகும். 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பெரும் மகிழ்ச்சி. ஒரு தனி பெண்ணா ஜெயிச்சு வந்தது எனக்கு பெரும் பாக்கியம். நம்ம தமிழ்நாடுக்கே பெருமை. நான் என்ன பாக்கியம் செஞ்சேன்னா இந்த மாட பெருவேலை தாய் தந்தைக்கு கொடான்னு கொடினு முருகப்பெருமானுக்கு நன்றி. கேதார்நாத் பாபா ஹரஹர மகாதேவா தந்தையே போச்சு போச்சு. ஓம் நம சிவாய. வாங்க சோன்பிரியில் போய் மீட் பண்ணலாம். நன்றி. நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அழகான பயணம் உத்தரகாண்ட். இந்த பயணத்தில் நாம் ரெண்டாவதாக கேதார்நாத் வந்தோம். இமயமலை உச்சம் கேதார்நாத் பகவானை பார்க்க நல்லபடியாக நமக்கு தரிசனம் கிடச்சிது. 22 கிலோமீட்ரு மலை இமயமலை உச்சத்தின் அந்த பாதையிலேருந்து கீழே இறங்கி நம்ம நேற்று வந்தோம் சோன்பிரியாவுக்கு. கௌரிகுண்ட்லேருந்து சோன்பிரியாவுக்கு. இதான் அந்த சோன்பிரியா அந்த வீதி. நான் 4 நாட்கள் இருந்த வீதி. இங்கேருந்து நம்ம கௌரிகுண்ட் போகிறோம். அங்கேருந்து நம்ம இமயமலை உச்சத்துக்கு நம்ம போனோம். நல்லபடியாக என்னுடைய பயணமானது மாபெரும் வெற்றியில் முடிஞ்சது. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக. அடுத்து நம்ம எந்த ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுவரையும் எனக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்த முருகப்பெருமானுக்கு கொடான கோடி நன்றி. தாய் தந்தையாக எனக்கு தரிசனம் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஹர ஹர மகாதேவா. ஓம் நம சிவாய. மகாதேவ கேதார்நாத் பாபா போற்றி. நமச்சிவாய போற்றி. ஓம் நம சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க. அழகான அன்பான இந்த தெய்வ குழந்தை இதுவரையிலே கூட்டிட்டு எப்படிப்பட்ட ஒரு பயணம் இது. சாதாரண பயணம் கிடையாது. ரொம்ப கடுமையான ஒரு பயணம். இந்த பயணத்தில் பகவான் எனக்கு இமயமலை உச்சத்துக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு காட்சி கொடுத்து கேதார்நாத் பாபாவாக காட்சி கொடுத்து 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கமாக எனக்கு காட்சி கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. நல்லபடியாக முடிஞ்சு இதோ நான் மீண்டும் அடுத்த கோயிலுக்காக கிளம்பிட்டு இருக்கேன். என்ன கோயிலை சரி நான் பிறகு நான் சொல்கிறேன். எந்த ஊர் எந்த கோயில் வடநாட்டில் உத்தரகாண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். இங்கேருந்து போகிறதுக்கு மனசில் இருந்தாலும் அப்பா கூட்டிக் கொண்டு போகிறேன். எப்பவுமே அம்மா அப்பா தான் நமக்கு தோணை. பகவானே ஹர ஹர மகா. ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவா. ஓம் நம சிவாய. தாய் தந்தையே போற்றி. கேதார்நாத் பாபா போற்றி. உத்தரவு என் குலசாமிக்கு கொடான்னு கொடி நன்றி. தொடர்ந்து பார்த்துக்கிட்டாங்க. இனிமேலும் அவங்க தான் துணை. ஓம் நம சிவாய. சேர் முருகன் நச்சு முனிதான வீரமுனிதான முருகப்பெருமானே போற்றி. எனக்கு அடுத்த வழிகாட்டி நீங்கள் தான். வாங்க செல்லுங்க. வாங்க செல்லலாம். ஓம் நம சிவாய. நன்றி. உங்கள் அன்பு தெய்வமகள் உத்தரகாண்ட்லேருந்து சோன்பிரியாவிலேருந்து உங்களுடைய அன்பு தெய்வமகள் என் விகாஷினி இமயமலையிலேருந்து. நன்றி. ஓம் சிவாய.